பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 மே 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 400 ட்ரோன்களை ஏவி பாகிஸ்தான் அத்துமீறல் முறியடித்தது இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இது எடுத்துகிட்டு இருக்குது 10 மணி. நான் வந்து வீட்டுக்கு வர்றப்ப மணி ஒரு 7 மணி இருக்கும், சரிங்களா? 7 to 7:30 இருக்கும். ஸோ 7:30க்கு வரும்போது சீஸ் ஃபயர்னு சொல்லியிருந்தாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இனி வந்து போர் வந்து நடக்காது, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 7:30க்கு சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 9, சரியா? 9:45. 8:30 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முவில் வந்து தாக்குதல் நடத்துறது ரெகுலர். ஏன் அப்படின்னா அது பார்டர் பகுதி. பட் ஸ்ரீநகர் வரையுமே அவங்களோட ட்ரோன்ஸ் வந்து வந்திருக்கு. அதை வந்து இந்திய இராணுவம் தாக்கி அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது இந்த எங்கள் ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, மதுரை பக்கம், குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு மணி நேரத்துலேயே இந்த பேச்சு முடிஞ்ச மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்து இப்போது நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் நைட்டு 9:45 டயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, சரியா? இந்திய இராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இத்தனைக்கும் IMFல 850 கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்காங்க பாகிஸ்தான். அப்படி கடை வாங்கி ஒரு ஆள் கூட சண்டை போடணுமா? இத்தனைக்கு இந்தியா வந்து அப்போஸ் பண்ணது தீவிரவாதத்தை தான். சிவிலியன்ஸையோ இல்லை ஆர்மியோ, பாகிஸ்தான் ஆர்மியோ எதுவும் பண்ணல. தீவிரவாதத்தை எதிர்த்ததுக்கு திரும்ப வந்து பாகிஸ்தான் இராணுவம் சார்பில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கப்படுது, சரியா? சரி, ரைட்டு, ஓகேங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இதில் மெயினாக என்ன அப்படின்னா இவங்க பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. யார்னா விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங், சரிங்களா? இவங்க தான். அதே மாதிரி மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இவர். அடுத்து இராணுவ கர்னல் சோஃபியா குரேசி, அது வந்து இவங்க, சரிங்களா? இவங்க 3 பேர் தான் அந்த போர் சார்ந்த நடவடிக்கைகளை தகவல் தெரிவிக்கிறாங்க. இவங்க நேம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, ரைட், அடுத்து பார்ப்போம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது சொல்லியிருக்காங்கங்க. என்னென்னா, நிகழாண்டில் இதுவரை 960 கிலோ கொப்பரை தேங்காய்கள் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த நாம் திட்ட செயல்பாடுகள் குறித்து வேளாண்மை துணை இயக்குனர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாம் திட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னென்னா, விவசாயிகள், அது போக அந்த தரகர்கள், சரிங்களா, இடைத்தரகர்கள், அது போக வாங்குறவங்க, இவங்க 3 பேர்த்துக்குமான ஒரே பிளாட்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா இந்த நாம் செயலி, சரியா? இது மூலியமாக என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கும். ஸோ அந்த திட்ட செயல்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் இடைத்தரகர்கள் இல்லாமல் சரியான ரேட்டு கிடைக்கிறதுக்கான ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த நாம் திட்டம், நாம் செயலி, சரியா? அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. திருநெல்வேலியில் புதுசாக வந்து நூலகம் கட்டப்பட போது அந்த நூலகத்துக்கு யார் பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னா காயிதே மில்லத் அவரோட பேர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? நெல்லையில் திறக்கப்படக்கூடிய நூலகத்துக்கு காயிதே மில்லத் அவருடைய பெயரை வந்து சூட்ட போகிறாங்க, சரியா? கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கேட்கலாம், தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் எங்கே கட்டப்பட போகிறாங்க அப்படின்னா நங்கநல்லூரில். அடுத்து பாருங்கள், சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கை அமைக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம். அதே மாதிரி பாருங்கள், நாகூர் ஹனீஃபா இருக்கார்ல, நாகூர் ஹனீஃபா 100ஆண்டு பிறந்த நாளையும் மனவை முஸ்தபா இவங்க 2 பேரோட பிறந்த நாளையும் அரசு விழாவாக வந்து கொண்டாட ஆணையிட்டு இருக்காங்க, சரியா? இவங்க 2 பேரையும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு ஃபுல்லாக அந்த இராணுவ தாக்குதலை பற்றி தான் நியூஸ் ஃபுல்லாக, சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், இந்தியாவோட பாதுகாப்பு அரண்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மெயினாக பார்த்து வச்சுக்கணும், சரியா? அதுலேருந்து உறுதியாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படக்கூடியது என்ன அப்படின்னா S-400, சரியா? இது வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கினது. மொத்தம் 400லேருந்து 380, அதாவது 380லேருந்து 400 கிலோமீட்டர் வரையும், சரிங்களா? 380 கிலோமீட்டர் வரையும் சென்று ஆப்போசிட் எதிரியோட ஏவுகணையை துல்லியமாக தாக்கக்கூடியது, சரியா? அப்போ நெருக்கி இங்கே மதுரையிலேருந்து அடித்தோம் அப்படின்னா விழுப்புரம் தாண்டி
விழுப்புரத்துக்கிட்ட எந்த ஏவுகணை வந்தாலும் அங்கேயே வந்து ஆஃப் பண்ணி அங்கேயே விழுக தட்டிடும். சரிங்களா, அதான் என்னென்னா S-400 ரஷ்யாட்டேருந்து வாங்கப்பட்டது. சரி, அடுத்து பாருங்கள், இந்த பராக் 8 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் வந்து 70 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட சாதனம் பராக் 8. அடுத்து பாருங்கள், இவர் தாங்க நம்ம தலைவர் ஆகாஷ் ஏவுகணை. சரியா, ரொம்ப முக்கியமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சாதனம். சரியா, முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சாதனம். சாம்னு சொல்லுவாங்க, SAM. சரியா, இது வந்து அடிக்கடி சொல்லுவாங்கங்க. என்ன அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் கேட்பாங்க. சாம் அப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது தரையிலிருந்து வானத்துக்கு ஏவக்கூடிய ஏவுகணை. அந்த மாடல் தான் என்ன அப்படின்னா ஆகாஷ். மொத்தம் இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 25 கிலோமீட்டர். சரி, அடுத்து பாருங்கள் ஸ்பைடர். இதுவும் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கினதான். இது வந்து 15 கிலோமீட்டர்ஸ். சரியா, அடுத்து பாருங்கள் சைனா, அதாவது பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு சாதனை என்ன அப்படின்னா இந்த HQ-9. சரியா, சீனாட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதோட எஃபெக்டிவ் ரேஞ்சு 120லேருந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது சொன்ன மாதிரியே சைனா பீஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா போன எந்த ஏவுகணையுமே தடுக்கல. இது வந்து ஃபெயிலியர் மாடல். சரியா, அது அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. பக்கா ஃபெயிலியர் மாடல் இந்த சைனா பீஸு. எது அப்படின்னா HQ-9. அடுத்து பாருங்கள், இந்த ஸ்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்பு. சரிங்களா, சரி, ரைட்டு, ஓகேங்க. இன்றைக்கி வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சரியா, முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அந்த போர் வந்து அடுத்து எப்படி கையாள போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நன்றி.